அந்த வந்தே மாத்திரக்காரங்க வந்துட்டாங்க. போய் கூட்டு வாங்க. வாங்க. மிஸ்டர் வீச், என்ன சமாச்சாரம்? ஏன் அழைத்து? உம்மை மனிதர் என்று மதித்ததால் தான் உமது அழைப்புக்கு மரியாதை கொடுத்து இங்கு வந்திருக்கிறோம். மிஸ்டர் வீச், யார் பரதேசி? இங்கு குடியிருக்கிற நாட்டானுக்கு தான் பரதேசி என்று பெயர். இவர் பாரதத்தின் வீர தலைவர்களுள் ஒருவர், சுப்பிரமணிய சிவம். என்னது? மன்னித்து விடுங்கள் பிள்ளைவாள், பாவம் தமிழ் அறியாதவன். சவம் என்றால் செத்த பிணம் என்று பொருள். நான் ஜீவனுள்ள சிவம் ஐயா, சிவம். ஓகே மிஸ்ஸஸ் சேவம். ஆனா நீங்க போற இடமெல்லாம் ஒரே ரகராக பிரிட்டிஷ் நாட்டு நாடு நினைச்சிருக்கீங்களா, உங்க வீடு நினைச்சிருக்கீங்களா? அப்படித்தான் நினைத்திருக்க வேண்டும். உங்கள் பேயாட்சியில் இதை பயங்கர காடாக மாற்றி விட்டுக்கிறீர்கள். நாங்கள் காடாகிட்டோம், நீங்கள் அதை சுடுகாடாக மாற்றி பார்க்கிறீர்கள். சே, மனுஷ வாயில நல்ல வார்த்தையா வராது போல. அப்படி வரும். இதோ நீங்க போலீஸ் ரிப்போர்ட் சட்டத்தை மீறி எவ்வளவு குற்றங்களை செய்திருக்கீர்கள் தெரியுமா? நீங்க பயங்கரவாதிகள் மேன், பயங்கரவாதிகள். உங்களை பார்த்தாலே உஜம்பெல்லாம் எவ்வீடு. எரியட்டும், உன்னுள்ளம்தான் ஆதிக்க சூடு பிடித்து எரிகிறது. நம்மளை பார்த்தாலே எரிகிறதாம். நாம் என்ன நெருப்பா? நெருப்பு காக்குகின்ற அடிமலை நீங்கள் நடந்தால் உலகம் நடக்குது, பேசினால் புரட்சி வருகிறது, கலகம் வருவது மந்திரவாதிகள் மாதிரி மக்களை ஆட்டி வைக்கிறீர்கள். இல்லை, எங்கள் மக்களை ஆட்டி வதைக்கும் அடிமை கொடுமை, நெருப்பை ஆற்றி குளிர வைக்கும் எரிமலை தான் எங்கள் பேச்சும் செயலும். நீங்க பேசுறதை எல்லாம் கேட்டா செத்த பணம் கூட குடியுரிமை கேட்குமா? அதற்காகத்தானே நாங்கள் பாடுபடுகிறோம். உறங்கி கிடக்கும் வீரோணர்ச்சிகளுக்கு உயிர் கொடுத்து சுதந்திர போராட்டத்தில் வெற்றி அடைவதே எங்கள் லட்சியம். அரசியல் பற்றி உங்களுக்கு அனுமானம் சொல்லலாம். யாரை மேன் கேட்கிறாய்? மற்றொரு முறை கேட்காதே. உங்கள் இனத்தவர் காடுமேடுகளில் சுற்றி திரிந்த அந்த நாட்களிலே அறிவு திறம்படைந்து அரசியல் வழிவகுத்து பாராட்டும் பரம்பரையும் வீர புதல்வர்கள் நாங்கள். புதிய காவியம் தொடங்கிவிட்டது. அதன் முதல் அத்தியாயம் தான் சுதந்திர இயக்கம். பெரிய குற்றம் பண்ணிட்டீங்க மேன். உங்களுக்காக ஜெயில் கார்டு இருக்குது மேன், ஜெயில் கார்டு இருக்குது. சிறை என்ன சிறை? வீரபாண்டி கட்டபொம்மனின் உயிர் பெருத்த உங்கள் பரம்பரை பாவத்தின் சின்னமான அந்த உயிர் பெருத்த தூக்கு மேடை கூட நாங்கள் மறந்து விடவில்லை. ஏன் வீரர் பெயர் சொன்னவுடன் உடல் நடுங்குகிறதா? உங்களால அட்மினிஸ்ட்ரேஷன் கெட்டு போச்சு மேன். நிம்மதியே இல்லை. இனி நீங்கள் என்றுமே நிம்மதியை எதிர்பார்க்க முடியாது. எங்கள் சுதந்திர கோட்டையிலே தாயின் மணிக்குடி பட்டொலி வீசும் வரை உனக்கும் நிம்மதியில்லை, எனக்கும் நிம்மதியில்லை. இதெல்லாம் உனக்கு புரிய போவதும் இல்லை. நீங்க வெளியே போங்கள். அனுமதிமில்லை. ராஜங்கள் அரசியல் பற்றி பேச மாட்டேன் என்று எழுதி கொடுத்து போங்க. எழுதி கொடுக்கணுமாம்? பேச்சு உரிமைக்கு தடையே. இனி இந்த நாட்டின் ஊமைக்குள்ள கூட உன் கொடுங்கோல் பற்றி பேசும் பறைசாற்றும். அப்படி நான் என்னையா சொன்னேன்? என் நாட்டு மக்களை சுதந்திரமாக இருக்க சொன்னேன். சொன்னேன். ஆம், வியாதிக்கு மருந்து ஒன்று சொன்னேன். சும்மா இருந்த மக்களை சொல்லி விட்டாய். இல்லை, பயம் என்னும் பள்ளத்தை தாண்ட சொன்னேன். அதிகாரத்தை பற்றி உனக்கு அனுமானம் தெரியும்? இல்லை, அகம்பாவத்தை அழிக்க சொன்னேன். பல தடவை எச்சரிக்கிறேன், கேட்க மாட்டேன். காற்றாற்று வெள்ளத்தை கையால் தடுக்க மாட்டான் புத்திசாலி. அவமானம். அதுவே உமது ஆட்சிக்கு நான் தரும் வெகுமானம். செய்ததும் தவறு, இப்படி